சூறாவளி வெடிகுண்டை போல வெடித்து சிதறினால் என்ன நடக்கும்? கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை அல்லவா? தற்போது அமெரிக்கர்கள் அப்படி ஒரு சூழலை தான் எதிர்கொண்டிருக்கின்றனர். அரிதான வானியல் நிகழ்வாக அறியப்படும் பாம் சூறாவளி தற்போது அமெரிக்காவை மிரட்டிக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலான அமெரிக்கர்கள் வீட்டில் முடங்கி கிடக்கின்றனர். உண்மையில் பாம் சூறாவளி என்றால் என்ன? குளிர்கால சூறாவளி பாம்போஜெனிசிஸ் என்ற தீவிர நிலையை அடையும் போது அது வெடிகுண்டு சூறாவளி என அறியப்படுகிறது. இது ஒரு சூறாவளியின் மையத்தில் இருக்கும் காற்றழுத்தம் திடீரென குறையும் போது அந்த சூறாவளி ஒரு வெடிகுண்டை போல செயல்படும். எனவே இந்த குணாதிசயத்தை கொண்ட சூறாவளிகளுக்கு வெடிகுண்டு சூறாவளி என பெயரிடப்படுகிறது. வெடிகுண்டு வெடித்தது போல் பேரழிவை ஏற்படுத்தும் அளவிற்கு வீரியம் கொண்டதால் இதன் தாக்கம் அமெரிக்காவின் 6 மாகாணங்களை புரட்டி போட்டு வருகிறது. கோடிக்கணக்கான அமெரிக்கர்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ள நிலையில் 6 லட்சத்திற்கும் அதிகமானோர் மின்சாரமின்றி இருளில் மூழ்கி நியூயார்க், நியூஜெர்சி உள்ளிட்ட 7 மாகாணங்கள் வெடிகுண்டு சூறாவளியின் பிடியில் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. அங்கு 8000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அவசியமற்ற பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாகாணங்கள் 30 அங்குல அளவுக்கு மேலாக பனியால் மூடப்பட்டுள்ளன. முந்தைய காலங்களில் இந்த வகையான சூறாவளி மிக அரிதான ஒன்றாக பார்க்கப்பட்டது. 1988ஆம் ஆண்டு முதலாக வெடிகுண்டு சூறாவளி அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் 34 வருடங்கள் கழித்து 2022இல் மீண்டும் அமெரிக்காவை ஆட்டம் காண செய்தது. தற்போது குறுகிய காலகட்டத்தில் மீண்டும் பாம் சூறாவளி ஏற்பட்டுள்ளது காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தை உணர்த்துவதாக எச்சரிக்கின்றனர் காலநிலை ஆய்வாளர்கள்.